வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறது, நம்ம லைஃப்பில் நம்ம போடுற டைமை எப்படி அவுட்புட்டை கரெக்டாக எடுத்து நம்ம வாழ்க்கையை நீட்டாக நடத்திட்டு போகிறது. அப்போ தான் நமக்கு நிறைய பர்சனல் டைம் கிடைக்கும். ஸோ நம்ம ஒர்க் எடுக்கிறோன்னா அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம ப்ரொடக்டிவாக எஃபெக்டிவாக செய்யணும். ஸோ இது எஃபெக்டிவாக செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில் எந்த பகுதி ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் உங்களுக்கு அட்டென்ஷனுக்கு ரொம்ப உதவும். அது மட்டும் இல்லாமல் பிளானிங்க்கு உதவும், டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் அதுதான் உதவும். ஸோ முக்கியமாக உங்கள் ப்ரொடக்டிவ் நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இல்லாமல் உங்களால் எந்த ஒர்க்கும் செய்யவே முடியாது. ஸோ ஒரு ஒர்க்கு நீங்கள் எடுத்து செய்யணும்னா இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆக்காமல் வச்சுக்கணும். இன்கேஸ் அதை டயர்ட் ஆக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஒழுங்காக ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஸோ எப்படி இதை டயர்ட் ஆக்காமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க்கு போங்க. ஒரே டைமில் மல்டிபிள் டாஸ்க் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று எடுத்து பார்த்துட்டு உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஈஸியாக டயர்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கங்க, உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறீங்க, ஒரு 8 மணி நேரம் கொடுக்குறீங்க உங்கள் ரூமுக்கு, அது கொஞ்சம் ரொம்ப அதிகமான டைம். அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். இதே 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே 1 ஹவர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டக்கு டக்குன்னு இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் அதுக்கு டைம் லிமிட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப் ஆகும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நிறைய ரீல்ஸ் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் இது மாதிரி நிறைய விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். அதாச்சும் மூளையில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீலுக்கும் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு ஒரு டோபமைன் வந்து ஹிட் ஆகும். ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிட் ஆகிறது வந்துட்டு ரொம்ப ப்ளஷர் நிறைய கொடுக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற ஒர்க்கில் அதே ப்ளஷர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே அளவான ப்ளஷர் கிடைக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஃபோனில் பார்க்குற ரீல்ஸுக்கு போகுமா இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற ஒர்க்குக்கு போகுமா? அதுக்காக என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு, நம்ம என்ன ரீல்ஸை பார்க்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் என்ன சொல்வேன்னா, ரீல்ஸ் நீங்க பாருங்க, ஆனா உங்க ஒர்க்குக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும். இன்கேஸ் நீங்க ஒர்க்குக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை அமையும். ஸோ என்னைக்குமே சரி ரீல்ஸை உங்களோட ஒர்க்குக்கு அப்புறம் பார்க்கறதுன்றது கரெக்டான விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்க ஒழுங்கா தூங்கல அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற மெமரி, அதாவது ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், அதாவது நீங்க பார்க்குற விஷயங்கள் செய்யற விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிற அந்த விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கிங் மெமரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்க தூங்கினா தான் உங்களுக்கு அந்த மெமரி ஃபங்க்ஷன் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்றைக்குமே மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் எக்ஸசைஸ் டெய்லி பண்ண ஆரம்பிங்க. அதாவது நடுவில் கேப் விட்டுக்கோங்க, பட் கன்சிஸ்டண்டாக ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் நல்லா ட்ரிம் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட ஃபோக்கஸ் நல்லா ட்ரிம் ஆகும், நல்லா உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் உங்கள் எனர்ஜி லெவல்ஸும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே. ஸோ மக்கள் இது நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும். கடைசியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணக்கூடாது. ப்ரோக்ராஸ்டினேஷன் இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை இன்னைக்கே முடிக்க கற்றுக்குங்க. இல்லைனா அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடும். உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி லேசி ஆகிடும். ஸோ அதை லேசி ஆகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணால் அதை ட்ரெயின் பண்ணணும். அதாவது ஒரு பெட்டை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ப்ரொடக்டிவாகவே இருக்கும். இல்லைனா அதுவும் லேசி ஆகிடும்.